பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற திருவசனத்தின் அடிப்படையிலே மனுமக்களை மீட்கும்படியாய் சிலுவையில் தன்னை அர்ப்பணித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து எங்களை ஆண்டு வழிநடத்துகின்ற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுந்தலின் பண்டிகை வழிபாட்டிலே பங்கு பெறும்படியாய் இந்த அதிகாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே கூடியிருக்கின்றோம். இந்த ஈஸ்டர் திருநாள் திருவிருந்து வழிபாட்டில் உம்முடைய திருவர் பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யவும், உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து புத்தாற்றலோடு கூட உம்முடைய சாக்கிரமத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் அன்பின் ஆண்டவருடைய அருள் ஆற்றல் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று உயிர்த்தெழுந்த நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மன தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாக உயிர்த்தெழுந்த திருநாள் திருவிருந்து வழிபாட்டிற்கு தொடக்கமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 126வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 126. இன்று கிறிஸ்து எழுந்தார் அல்லேலூயா, இன்று வெற்றி சிறந்தார் அல்லேலூயா, சிலுவை சுமந்தவர் அல்லேலூயா, மோட்சத்தை திறந்தவர் அல்லேலூயா. 126ஆம் பாமாலை எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். Cristo எழுந்தார் அல்லேலூயா, இன்று வெற்றி சிறந்தார் அல்லேலூயா, சிலுவை சுமந்தவர் அல்லேலூயா, மோட்சத்தை திறந்தவர் அல்லேலூயா. ஸ்தோத்திர பாட்டு பாடுவோம் அல்லேலூயா, விண்ணின் விந்தை போற்றுவோம் அல்லேலூயா, அவர் தாழ்ந்துயர்ந்தாரே அல்லேலூயா, வாத மீட்பரானாரே அல்லேலூயா.
நின்றபடியே நாம் கடவுளை தொழுவோம். தென்னிந்திய திருச்சபை பாமாலைகளிலே ஆராதனை முறைமைகளே 35வது திருவிருந்து ஆராதனை முறைமை நாம் யாவரும் சேர்ந்து பின்பற்றுவோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் கடவுளிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நியாய பிரமாணத்தையும் தீர்க்கதரிசனம் குறித்து நமது ஆண்டவர் நமக்கு தொகுத்து அருளியதாவது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய கடவுளாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் கடவுளாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்க இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. அன்பார்ந்தவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்திலே கிட்டிச் செல்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்திலே அன்பும் சினையுமாய் இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நமது பாவங்களை பின்வரும் மன்றாட்டின் மூலமாய் மனத்தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எல்லாருக்கும் விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடந்து வந்தோம், கிறிஸ்து நாமத்தை சொல்லி விலகவில்லை. எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மறந்திருக்கிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வார்த்தைகளை கேளுங்கள்.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாக்கிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடிருப்பாராக. ஜெபம் செய்வோம். உயிர்த்தெழுந்த திருநாளுக்குரிய சுருக்க ஜெபம். வாழ்வுக்கும் உயிர்ப்புக்குமான அன்பின் கடவுளே, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வழியாக மரணத்தின் சங்கிலியை உடைத்து நிலை வாழ்வின் நம்பிக்கைக்குள் எங்களை அழைத்தமைக்காக உமக்கு நன்றி படைக்கிறோம். உலர்ந்த எலும்புகள் உயிர் தந்தது போல இயேசுவை கல்லறையிலிருந்து உயிர்த்தெழச் செய்தீர். இந்த நற்செய்தியில் நம்பிக்கை உள்ளவர்களாகவும் ஒரு வாழ்வில் மகிழ்கின்ற மக்களாகவும் எங்களை மாற்றும். நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடந்து நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கின்ற நித்திய வீட்டை எதிர்நோக்குகின்றவர்களாக வாழ்ந்திட அருள் தாரும். கிறிஸ்து மரணத்தின் மீது வெற்றி சிறந்ததை அனைவருக்கும் அறிவிக்க எங்கள் இருதயங்களை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியரோடும் ஒரே கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். உட்காருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். முதலாம் இரண்டாம் திருமறை பாடங்கள் தொடர்ந்து படிக்கப்படும். ஈஸ்டர் திருநாளிலே வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. எசேக்கியேல் 37 வசனங்கள் 1 முதல். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவர்களின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாமிசத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாமிசமும் உண்டாயிற்று. மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார்.
எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலொன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வர பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் என்பதே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பகுதி வாஸ்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின இரண்டாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்கு போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர்கள் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தம் நாம் சரீரத்திலே குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேதபாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். மறுபடியும் கடவுளுடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சி உண்டாக. நாம் அனைவரும் எழுந்து நின்று 123வது பாமாலை பாடுவோம். பாமாலை 123. இப்போது போர் முடிந்ததே, சிறந்த வெற்றி ஆயிற்று என்று தொடங்கும் பாமாலை. பாமாலை நிறைவில் நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம். Oh,
இன்றைய நாளுக்குரிய சுவிசேஷ வேதபாடம் மார்க்கு 16ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் முடியாது. இன்றைய நாளுக்குரிய சுவிசேஷ வேதபாடம் மார்க்கு 16ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் முடியாது. ஓய்வு நாளான பின்பு மரேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுவர்ந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்கிற கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள்ள பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுவீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீசரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்று சொல்லாமற் போனார்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மரேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவரிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர்களுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சுவிசேஷ வேதபாடம் வாய்த்தாற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நின்ற வண்ணமாக 23ஆம் பக்கத்தில் இருக்கின்ற வாலிபர் மூவரின் கீதத்தை பாடி ஆண்டவருடைய திருப்பெயரை மாட்சிமைப்படுத்துவோம். கர்த்தர் சித்த சகல சிருஷ்டிகளே கர்த்தருடைய தூதர்களே
ஆகாய விரிவின் மேலுள்ள ஜலங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தருடைய சகல வல்லமைகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். வானத்தின் நட்சத்திரங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மழையே பனியே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். தேவனுடைய காற்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அக்னியே உஷ்ணமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மாரிகாலமே கோடை காலமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மூடுபனியே ஆலங்கட்டியே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பனிக்கட்டியே குளிரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். உறைந்த நீரே உறைந்த மழையே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். இரவே பகலே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஒளியே இருளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மின்னல்களே மேகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பூமியானது கர்த்தரை போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதிக்க கடவது. மலைகளே குன்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பூமியில் முளைத்தெழும் எல்லா தாவரங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நீரூற்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். சமுத்திரங்களே நதிகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மகாமற்றங்களே நீர் வாழும் சகல ஜந்துக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஆகாயத்து சகல பறவைகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். காட்டு மிருகங்களே நாட்டு மிருகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மனு மக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். இஸ்ரவேலர் கர்த்தரை போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதிக்க கடவர்கள். கர்த்தருடைய ஆசாரியர்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து
கர்த்தருடைய ஊழியக்காரரே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நீதிமான்களே, ஆத்துமாக்களே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பரிசுத்தம் தாழ்மையும் உள்ள இருதயமுடைய மனிதர்களே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அனனியாவே, ஆசரியாவே, மிகாவேலே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் எப்பொழுதுமான சபையார் தயவு செய்து அமருங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்மை தகுதிப்படுத்துவோம். ஜெப பாடலை பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஆயத்தப்படுவோம். வாழ்வு தருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்று சொல்லி சிலுவையின் சாவிலிருந்து மனுக்குலத்தை மீட்கும்படியாய் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்த உம்முடைய அன்பையும் உம்முடைய ஆற்றலையும் நினைவு கூர்ந்தவர்களாய் உம்முடைய திருவசனத்தை தியானிக்க எங்களை தகுதிப்படுத்தும். நீர் எங்களோடு கூட இடைப்படுகின்ற இந்த நேரம், இந்த அதிகாலையிலே ஆண்டவருடைய வார்த்தையின் மகத்துவத்தை புரிந்து கொண்டவர்களாய் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிப்பதற்கு எங்களுக்கு பலன் தாரும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரில் அன்பார்ந்த தூய இம்மானுவேல் ஆலய திருக்குடும்பத்தினர் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகை வாழ்த்துக்களை பலிபீட பணியாளர்களாகிய ஆயர்களுடைய குடும்பங்களின் சார்பிலே மிகுந்த அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் தலைமுறை தலைமுறையாய் உயிர்த்தெழுந்த ஆற்றலிலே வழி நடத்துவாராக. உயிர்த்தெழுதல் என்பது ஒரு புதிய அனுபவம் அல்ல.
எலியாவின் காலத்தில் பழைய ஏற்பாட்டிலே சாரிபாத் ஊரில் இருக்கின்ற கைமனுடைய மகன் உயிர்த்தெழ செய்த அனுபவமும், எலிசாவின் தீர்க்க தரிசன காலங்களிலே சூலேமியாளின் மகன் உயிரோடு எழுப்பப்பட்ட சம்பவமும், அதே எலிசாவினுடைய கல்லறையில் விழுந்த ஒரு பிணம் எலிசாவினுடைய எலும்புகள் பட்டு உயிரோடு எழுந்த அனுபவமும், ஏன் நாம் படிக்க கேட்ட எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் ஒரு உலர்ந்த பள்ளத்தாக்கிலே எலும்புக்கூடுகள் உயிரோடு எழுப்பப்பட்ட சம்பவமும், புதிய ஏற்பாட்டு புரிந்து கொள்ளுதலிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாயனூர் கைமனுடைய மகனை உயிரோடு எழுப்பின அனுபவமும், யவீரனுடைய 12 வயது மகளை உயிரோடு எழுப்பின அனுபவமும், லாசருவை உயிரோடு எழுப்பின அனுபவமும், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக நடைபெற்ற உயிர்த்தெழுந்த அனுபவங்கள். இந்த பின்புலத்தில் தான் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதல் நிகழ்வும் அரங்கேற்றம் அடைகின்றது. ஆனால் இயேசுவினுடைய உயிர்ப்பு நிகழ்வானது மரணத்தின் ஆதிக்கத்தை அழித்து மரணத்திற்கு ஒரு எல்லையை கட்டளையிட்டு உயிர்ப்பை அர்த்தமுள்ளதாக்குகின்றது. ஒருவேளை இன்றைக்கு நாம் திருச்சபையாக இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்க வந்திருக்கின்ற சூழ்நிலையிலே நாம் சார்ந்திருக்கிற நம்முடைய தென்னிந்திய திருச்சபை இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த செம்பொருள் இதுதான்: சாவின் மீது வெற்றி சிறத்தல், மரணத்திலிருந்து உயிர் பெற்றெழுகின்ற ஒரு அனுபவம். இயேசுவின் உயிர்த்தெழுதல் நம்முடைய நினைவிலே நிறுத்துகின்றதான இந்த சிந்தனையை நாம் இணைந்து தியானிக்க உங்களை அன்போடு இந்த அதிகாலை நேரத்திலே அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அன்றைக்கு வெள்ளிக்கிழமை மாலையிலே தன்னுடைய உயிரை கொடுக்கின்றார். பாஸ்கா பண்டிகை ஆசரிப்பு நமக்கு நன்கு தெரியும். இந்த பாஸ்கா ஆடு அடிக்கப்படுகின்ற நேரம் மாலை 3 மணி. அந்த மாலை 3 மணிக்கு ஆண்டவர் இயேசு சிலுவையிலே உயிர் திறக்கின்றார். இந்த இயேசு உயிரோடு கூட எழுந்தது ஞாயிற்றுக்கிழமை விடிந்து வருகின்ற ஒரு நேரம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நீங்கள் பார்க்கின்ற போது, பொழுது விடிந்து வருகையில், அப்படியானால் அது காலை 6 முதல் 7 மணி வரைக்கும் உள்ள அடங்கின ஒரு நேரம். ஆக இந்த வெள்ளிக்கிழமை மாலை 3 மணியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை காலை 6 - 7 மணிக்குள்ளதாக கிட்டத்தட்ட 39 மணி நேரங்களை கடந்து 40வது மணி நேரத்தில் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதல் நிகழ்வு அரங்கேறுகின்றது. யூத புரிந்து கொள்ளுதலிலே இந்த 40 என்பது மிக முக்கியமான ஒரு இலக்கம். யூத கணக்கீட்டிலே மாலை 6 மணி முதல் காலை மறுநாள் மாலை 6 மணி வரைக்கும் தான் ஒரு நாளை கணக்கிடுவார்கள். அதாவது ஒரு இரவு ஒரு பகல். தொடக்க வரலாற்றிலே நாம் படைப்பின் வரலாற்றிலே பார்ப்போம், சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி ஒரு நாள். ஆக முதல் நாள் மாலை 6 மணியிலிருந்து மறுநாள் மாலை 6 மணி வரைக்கும் ஒரு நாள். ஆக அந்த அடிப்படையிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இயேசு மரித்த அந்த வெள்ளிக்கிழமை மாலை 3 மணி, அந்த வெள்ளிக்கிழமையிலே ஒரு 9 மணி நேரம், சனிக்கிழமை 24 மணி நேரம், ஞாயிற்றுக்கிழமையிலே 6 மணி நேரம் கணக்கிட்டு பார்க்கின்ற போது 39 மணி நேரங்கள் முடிந்து 40வது மணி நேரத்திலே ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் நிகழ்கின்றது. லெந்து காலம்
40 நாட்களை நாம் கடந்து இப்பொழுது நம்முடைய பற்றுறுதி பயணத்தை நாம் தொடக்கி இருக்கின்றோம். இந்த உயிர்த்தெழுந்த திருநாளிலிருந்து ஒருவேளை இந்த 39 மணி நேரம் முடிந்து 40வது மணி நேரத்தில் உயிர்ப்பு என்கின்ற நிலைமைக்கு வருவது ஒரு வரலாற்று உண்மை என்றால், கடந்த 40 நாட்களிலே பல விதத்திலே நம்மை ஒடுக்கி உபவாசித்து தவ வாழ்வை மேற்கொண்டு நாம் இன்றைக்கு இந்த உயிர்ப்பிற்குள்ளாக அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். நிச்சயமாக இந்த உயிர்ப்பு நமது செத்துப்போன அனுபவங்களை மாற்றுவதற்குரிய ஒரு அதிகாலை நேரத்தின் அனுபவமாய் அமைந்திடும் என்பதிலே சந்தேகமில்லை. பெரிய வெள்ளிக்கிழமை வழிபாட்டிலே சிலுவை திருமொழிகளை தியானிக்கின்ற போது அந்த முகவுரையிலே நான் குறிப்பிட்டதை மறுபடியும் நினைவுபடுத்துகின்றேன். இந்த 7 விதமான திருமொழிகளை சிலுவையில் மொழிந்த இயேசு யார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினோம். Who is this Jesus? 7 விதமான குரலை எழுப்புகின்ற இயேசு யார் என்பதை முடிவுரையிலே பார்க்கின்ற போது அந்த 7 விதமான குரலின் அடிப்படையிலே இயேசுவை யார் என்ற புரிந்து கொள்ளுதலுக்குள்ளாக நாம் வர முடிந்தது. இன்றைக்கு இந்த உயிர்ப்பு திருநாளிலே மறுபடியும் இந்த கேள்வியை எழுப்புகின்றேன். உயிர்த்தெழுந்த இந்த இயேசு யார்? இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு யார் என்ற கேள்வியை நாம் எழுப்பி பார்ப்போம் என்று சொன்னால், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற போது, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து இவர். சிலுவையில் அறையப்பட்டவர் உண்மை, தேவனால் எழுப்பப்பட்டவர் என்பதும் உண்மை. ஆக யார் இந்த இயேசு என்ற கேள்வியை எழுப்புகின்ற போது, மனிதனுடைய பாவத்தின் அகோரத்தினால் சிலுவையில் அறையப்பட்டவரும், ஆனால் கடவுளுடைய தீர்மானத்தின்படி கடவுளால் உயிரோடு எழுப்பப்பட்டவருமாகிய நசரேயனாகிய இயேசுவை தான் நாம் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் தரிசிக்கும்படி வந்திருக்கின்றோம். கடவுளை இந்த மரித்த சூழ்நிலையிலிருந்து எழுப்பப்பட்டவராக நாம் இன்றைக்கு தரிசிக்கும்படியாய் இந்த அதிகாலை நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை செவிமடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆற்றல் உள்ள கடவுள்தான் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே மண்ணை எடுத்து பிசைந்து தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி அந்த ஜீவ ஆத்துமாவை இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்தினவர். அன்றைக்கு அந்த ஏதேன் தோட்டத்திலே ஊதப்பட்ட அந்த மூச்சு காற்று, அதனுடைய ஆற்றல் தான் தொடர் நிகழ்வாக நாம் படிக்க கேட்ட முதல் திருமறை பகுதி எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கை நோக்கி கடந்து வந்திருக்கின்றதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த உயிர்த்தெழுந்த திருநாளிலே உலர்ந்து போன வாழ்வை உயிருள்ளதாய் மாற்றி அமைக்கின்ற ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்ற புரிந்து கொள்ளுதலை இந்த முதல் திருமறை பகுதியின் மூலமாய் நாம் புரிந்து கொள்ள முடியும். எதிர்காலம் குறித்த நம்பிக்கை அற்று போய் உலர்ந்த எலும்புகள் இந்த பள்ளத்தாக்கிலே நிறைந்திருக்கின்றது. ஒருவேளை இந்த உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கை இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வோடு கூட ஒப்பிட்டு அன்றைக்கு எசேக்கியேல் அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை அங்கே பதிவு செய்கின்றார். அந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வு உலர்ந்து போய் இருக்கின்றது. இந்த உலர்ந்த பள்ளத்தாக்கு எப்படியெல்லாம் காணப்படுகின்றதோ, ஒரு வெறுமையை, ஒரு காய்ந்து போன அனுபவத்தை அடையாளப்படுத்துகின்றதோ, அதுபோல அன்றைக்கு இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்வின் நிலை இருக்கின்றதை தீர்க்கதரிசியின் மூலமாக
புரிந்து கொள்ளுகின்றோம். இன்னும் நீங்கள் இதை ஒத்த இன்னொரு பகுதியை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரத்திலே 10 முதல் 13 வரைக்கும் உள்ள பகுதிகளை நீங்கள் படித்து பார்ப்பீர் என்று சொன்னால், மனாசே என்கின்ற ஒரு அரசனை பற்றி குறிப்பு அங்கே உள்ளது. இந்த மனாசே என்ற அரசன் ஒரு உலர்ந்து போன நிலைமையிலே தன்னுடைய வாழ்வை, ஒரு உலர்ந்த எலும்பு எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே, ஒரு சிறையிருப்பின் சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த மனாசே ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற போது, அந்த பகுதியை நீங்கள் வீட்டிலே சென்று படித்து பாருங்கள். 2 நாளாகமம் 33 10 முதல் 13 வசனங்களிலே இந்த மனாசேக்கு ராஜ்யபாரத்தை ஆண்டவர் திரும்பவும் கொடுக்கின்றார். திரும்பவும் அரசனாக அவனுடைய நிலையிலே நிலைப்படுத்துகின்ற சூழலை பார்க்கின்றோம். அந்த பகுதியிலே நீங்கள் மனாசே ஆண்டவரிடத்திலே திரும்பி வந்த அனுபவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரிடத்திலே கெஞ்சி கதறின அனுபவம் சொல்லப்பட்டிருக்கின்றது. கடந்த 40 நாட்கள் உபவாச காலத்திலே நம் ஆண்டவருடைய சமூகத்திலே கெஞ்சி இருக்கின்றோம், உபவாசத்தோடு ஜெபித்து இருக்கின்றோம், ஆண்டவருடைய பாதத்திலே தவ வாழ்வை மேற்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தவறு செய்திருப்போமே, ஆனால் ஆண்டவரே இந்த உபவாச நாட்களில் எங்களை திருத்திக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி மனம் திருந்தி வந்திருக்கின்றோம். 39 நாட்கள் மரித்த நிலைமையில் இருந்த இயேசுவினுடைய உடல் 40வது மணி நேரத்திலே உயிர்ப்பை சந்தித்தது உண்மை என்று சொன்னால், அன்றைக்கு மனாசே ஆண்டவரிடத்திலே திரும்பி வந்த போது அவனுக்கு மறுபடியும் ராஜ்யபாரம் கொடுக்கப்பட்டு இயல்பு நிலைமைக்கு அவன் வந்தது உண்மை என்று சொன்னால், இந்த உலர்ந்த எலும்புகளாய் காணப்பட்ட பள்ளத்தாக்கு திரும்பவும் உயிர் பெற்று மகா பெரிய சேனையாய் எழும்பினது உண்மை என்று சொன்னால், இன்றைக்கு ஒருவேளை நாம் உலர்ந்து போன நிலைமையோடு கூட கடந்த உபவாச நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கதறின கதறலுக்கு, ஜெபித்த ஜெபத்திற்கு, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஏறெடுத்த மன்றாட்டிற்கு ஆண்டவர் பதில் தந்து இந்த உயிர்த்தெழுந்த திருநாளிலே நம்மை உலர்ந்து போன வாழ்வில் அல்ல, உயிர்த்தெழுகின்ற வாழ்வுக்குள்ளாய் வழி நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை இந்த அதிகாலை நேரத்திலே புரிந்து கொள்வோம். அன்றைக்கு அந்த உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கை ஆண்டவருடைய வார்த்தை அங்கே கடந்து செல்லுகின்றது. கர்த்தருடைய வார்த்தை அந்த எலும்புகளுக்குள்ளாய் கடந்து செல்லுகின்ற போது அங்கே ஒரு மாற்றம் நிகழ்கின்றது. நரம்புகள் சேர்க்கப்படுகின்றது, மாம்சம் உண்டாகுகின்றது, தோள்கள் மூடுகின்றது. ஒரு உயிருள்ள சூழ்நிலையிலே இந்த உலர்ந்து போன பள்ளத்தாக்கு மாற்றம் பெறுகின்றது. எலும்போடு எலும்பு சேர்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்ற போதே அங்கே ஒரு மிக பெரிய திரள் கூட்டமாய் இந்த உலர்ந்த எலும்புகள் உயிருள்ள மனிதர்களாய் உருமாறியிருக்கின்றதை, ஒரு பெரிய மாற்றத்தை அங்கே சந்தித்திருக்கின்றதை பார்க்க முடிகின்றது. சோர்ந்து போய், தளர்ந்து போய், மனம் நொந்து போய், வேதனையோடு ஒருவேளை கடந்த 40 நாட்கள் உபவாச காலத்திலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே மனமுடைந்து கதறின அனுபவங்களுக்கு ஆண்டவர் இந்த உயிருற்றெழுந்த நாளிலே உயிரோட்டம் நிறைந்த ஒரு எதிர்காலத்தை நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை இந்த 40 நாட்கள் முடிவு பெற்ற இந்த காலத்திலே நாம் புரிந்து கொண்டவர்களாய் இந்த அதிகாலை நேரத்திலே அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆற்றலை சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த உலர்ந்த பள்ளத்தாக்குகள் உயிரோடு எழும்பினது உண்மை என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய உலர்ந்து போன வாழ்வையும் ஆண்டவர் மாற்றி அமைப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியும் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. மார்க்கு நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரத்திலே அங்கே இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் சூழ்நிலையிலே அங்கே வந்த பெண்களுடைய நிலைப்பாடுகள். இங்கே அருமையான ஓய்வு நாளிலே மகதலேனா மரியாளும், யாக்கோபின் தாயாகிய மரியாளும், சலேமே என்பவளும் சுகந்த வர்க்கமிடும்படிக்காக
இயேசுவினுடைய கல்லறையை நோக்கி வருகின்றார்கள். ஒருவேளை இவர்களை பொறுத்தவரையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்கும்படியாய் அவர்கள் புறப்படவில்லை. ஒரு சடங்கை, ஒரு சம்பிரதாயத்தை நிறைவேற்றும்படியாக 3ஆம் நாளிலே மரித்து போன சரீரத்திற்கு சுகந்த வர்க்கமிட வேண்டும். அந்த சடங்கை நிறைவேற்றுவதற்காகத்தான் அவர்கள் அந்த காலை நேரத்திலே புறப்பட்டு வருகின்றார்கள். இப்படி அவர்கள் சடங்கை நிறைவேற்ற வருகின்ற போது அவர்களுக்கு அந்த சூரியன் உதயமாகின்ற போது கல்லறையினிடத்திலே வந்து நிற்கின்றார்கள். அவர்களுடைய உரையாடல் மற்ற நற்செய்தி நூல்களையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த கல்லறையை ஒரு பெரிய கல்லை வைத்து அடைத்தார்களே, இந்த கல்லை நமக்காக யார் புரட்டி போட முடியும்? அல்லது இந்த கல்லை புரட்டி போடுவதற்குரிய ஆற்றல் பெண்களாகிய நமக்கு எங்கே இருக்கின்றது என்று சொல்லி அவர்கள் அங்கே உரையாடி கொண்டே கல்லறையை நோக்கி வருகின்றார்கள். ஆனால் வந்து பார்த்தபோது அந்த இடத்திலே கல்லறையின் வாசலை அடைத்திருந்த கல் புரட்டி போடப்பட்டிருப்பதை காண்கின்றார்கள். அந்த கல் அங்கே தள்ளப்பட்டிருக்கின்றதை காண்கின்றார்கள். அந்த கல்லறைக்குள் செல்வதற்கு அவர்களுக்கு முன் இருந்த ஒரு பெரிய தடை அகற்றப்பட்டிருப்பதை காண்கின்றார்கள். நம்பிக்கை இழந்து சோர்ந்து போய்த்தான் இவர்களுடைய பயணம் அமைந்திருந்தது. ஒரு நம்பிக்கை இழந்து போன நிலைமையிலே இவர்கள் வந்து நிற்கின்ற போது ஒரு புதுமையை காண்கின்றார்கள். எப்படி இது நிகழ்ந்தது என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்களுக்கு ஒன்று மாத்திரம் தெரிகின்றது, நாம் இழந்து போன நம்பிக்கை இந்த இடத்திலே புதுப்பிக்கப்படுகிறது என்பதை மாத்திரம் புரிந்து கொள்ளுகின்றார்கள். மிகவும் பெரிய கல், தடையாக இருந்த கல் இப்பொழுது புரட்டி போடப்பட்டிருக்கிறது அல்லது அந்த தடை தகர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இழந்து போன நம்பிக்கையை மறுபடியும் பெற்றுக்கொள்ளுகின்ற வகையிலே ஆண்டவர் அங்கே செயல்படுகின்றதை புரிந்து கொள்ளுகின்றார்கள். இந்த இடத்திலே சடங்கை நிறைவேற்ற வந்தவர்கள்தான், சம்பிரதாயத்தை கடைபிடிக்கும்படியாய் வந்தவர்கள்தான். ஆனால் அவர்கள் பார்த்த அந்த புதுமையின் நிகழ்வை நிறைவேற்றும்படியாக கடவுள் அங்கே ஒரு தூதனை முன்குறித்து அனுப்பி இருக்கின்றார். கெத்செமனே தோட்டத்திலே தங்களுடைய வியர்வையானது இரத்தத்தின் பெருந்துளிகளாய் இயேசுவானவருடைய ஜெபத்தின் போது வெளிப்பட்டது. அப்பொழுது ஒரு தூதனை கடவுள் அனுப்புகின்றார். வானத்திலிருந்து வந்த தூதன் அவரை பலப்படுத்தினான். அன்றைக்கு கெத்செமனே தோட்டத்திலே இயேசுவை பலப்படுத்துவதற்கு ஒரு தூதனை அனுப்பின ஆண்டவர் இப்பொழுது இந்த தடையாக இருந்த கல்லை புரட்டி போடும்படியாய் ஒரு தூதனை அனுப்பி இருக்கின்றதை பார்க்க முடிகின்றது. இதே அனுபவம் ஒருவேளை எம்மாவு சென்ற சீடர்களுடைய உரையாடலிலும் இருந்தது. லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் இருக்கின்றதை நாம் பார்க்க முடியும். தங்களோடு கூட வாழ்ந்த இயேசு தங்களோடு இல்லை என்கின்ற புலம்பலோடு எருசலேமிலிருந்து எம்மாவு சென்று கொண்டிருக்கின்ற சீடர்களுடைய நிலைப்பாடு முழுவதுமாய் நம்பிக்கை அற்று போன ஒரு சூழ்நிலைதான். வாழ்வு இழந்து விட்டோமோ, இதனால் வரைக்கும் இயேசு என்ற வாழ்வோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம், இப்பொழுது இயேசு என்ற வாழ்வு நம்மிடத்திலே இல்லை என்று சொல்லி நம்பிக்கையற்று வாழ்வை தொடங்குகின்றோமோ என்கின்ற ஒரு நிலைப்பாட்டோடு கூட எம்மாவு சென்ற சீடர்கள். ஆனால் இயேசுவினுடைய இருப்பு நிலைமையை புரிந்து கொள்ள ஆண்டவர் அங்கே அப்பத்தை பிட்டு தன்னை வெளிப்படுத்துகின்றார். அவர்களுடைய நம்பிக்கை துளிர் விடுகின்றது. ஒரு புதிய வாழ்வின் சூழ்நிலையை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடிகின்றது. புரட்டி போடப்பட்ட கல், ஒரு தூதனை அனுப்பி ஆண்டவர் அங்கே இருந்த தடையை மாற்றி அமைத்த சூழ்நிலை. ஆண்டவருடைய இருப்பு நிலைமையை புரிந்து கொள்வதற்கு சடங்காச்சாரமாய் அந்த இடத்திலே சென்றவர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்தவர்களாய் திரும்பி வருகின்ற நிலைப்பாட்டிலே ஆண்டவருடைய ஆற்றல் அன்றைக்கு மாத்திரமல்ல, 2026ஆம் ஆண்டிலே உயிர்த்தெழுந்த திருநாளை ஆசரித்து கொண்டிருக்கின்ற இன்றைக்கும்
நம்முடைய வாழ்க்கையிலே அரங்கேறுகிறது என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். இழந்து போன நம்பிக்கையை புதுப்பிக்கும்படியாய், தடையாக இருக்கின்ற நம்முடைய நம்பிக்கைக்கு தடையாக இருக்கின்ற எந்த ஒரு சூழலாக இருந்தாலும், எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை தகர்த்து போடுகின்ற, அந்த தடையை உடைத்து போடுகின்ற ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தினவராய் இன்றைக்கு ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த ஆண்டவர் தான் இன்றைக்கும் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த ஆண்டவர் தான் இன்றைக்கும் நம்மோடு கூட அரசாண்டு கொண்டிருக்கின்றார். அந்த ஆண்டவருடைய ஆற்றலை நாம் இந்த பலிபீடத்தில் வந்து புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ளுகின்ற போது நம்முடைய உலர்ந்து போன சூழ்நிலைகளிலே ஒரு மாற்றம், நம்முடைய நம்பிக்கை இழந்த சூழ்நிலைகளிலே ஒரு மாற்றம், இந்த மாற்றமானது துளிர்விட்டு எழுகின்ற ஒரு மாற்றமாய் அமைகின்றது என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு கூட இன்றைக்கு நாம் பலிபீடத்திற்கு நேராக கடந்து வருவோம் என்று சொன்னால், அந்த உலர்ந்த சூழ்நிலையை உயிருள்ள சூழ்நிலையாய் மாற்றின ஆண்டவர், நம்பிக்கை இழந்த சூழ்நிலையை ஒரு புதிய துளிர்விடும் அனுபவமாய் மாற்றின ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்வுகள் மறுக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே ஒரு புதிய வாழ்வாதாரத்தை நமக்கு கொடுக்கின்றவராய் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட ஜீவித்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற புரிந்து கொள்வதில்லை நம்மை பலிபீடத்திற்கு நேராக அர்ப்பணிப்போம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தாமே நம்மை ஆற்றல் படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஆண்டவர் நம்மோடு கூட உயிருற்றெழுந்தவராய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த ஆண்டவருடைய ஆற்றல் ஒரு புதிய வாழ்வை நமக்கு தருகின்றது. அந்த புதிர்ந்த வாழ்விலே நாம் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்கின்றவர்களாய் இன்றைக்கு நம்மை நாம் மறு அர்ப்பணம் செய்து பலிபீடத்திற்கு நேராக கடந்து வர நம்மை அர்ப்பணிப்போம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேளை வந்து உதவி செய்பவர். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேளை வந்து உதவி செய்பவர். கல்லறையே கடைசி வாழ்வு என்ற பயம் வேண்டாம், கல்லை புரட்டும் தூதனை முன் அனுப்புகின்றாரே. கல்லறையே கடைசி வாழ்வு என்ற நிலை வேண்டாம், கல்லை புரட்டும் தூதனை முன் அனுப்புகின்றாரே. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேளை வந்து உதவி செய்பவர். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேளை வந்து உதவி செய்பவர். அன்பின் ஆண்டவரே, உலர்ந்து போன எலும்புகளாய் எங்களுடைய வாழ்வு இருக்குமேயானால், நம்பிக்கை இழந்த சூழ்நிலை எங்களுடைய வாழ்வு இருக்குமேயானால், இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆற்றல் எங்களை சந்திக்கின்றதை புரிந்து கொண்டவர்களாய் பலிபீடத்திலே நாங்கள் வந்து உம்முடைய உயிர்த்தெழுந்த சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளுகின்ற போது எங்களுடைய உலர்ந்து போன வாழ்வு உயிர் பெறட்டும் சுவாமி. நம்பிக்கையற்று போன வாழ்வு ஒரு புதிய துளிருக்குள்ளாய் கடந்து வரட்டும் சுவாமி. அந்த புதிய நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள எங்களை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து என்ற உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நாம் யாவரும் எழுந்திருந்து நம்முடைய விசுவாசத்தை நிச்சய விசுவாச பிரமாணத்தின் மூலம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகின்ற
எல்லாவற்றையும் படுத்தவராக இருக்கிறது சர்வ பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேருக்குமாய் விசுவாசிக்கிறேன். அவர் சர்வ உலகத்துக்கு உண்டாது முன்னே தமது பிதாவால் ஜெனிக்கப்பட்டவர். தேவனுக்கு தேவமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மேதேவனில் மேதேவனானவர், உண்டாக்கப்பட ஜெனிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் பரமத்தில் இறங்கி பரிசு ஆவியினாலே கண்டிப்பான நமக்காக பொந்து பிளாத்து காலத்தில் சிறுவராய் பாடுபட்டு அடக்கப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் விட்டிருந்தார். பரமைக்கு பிதாவின் வலதுபார்த்து விட்டிருக்கிறார். மத்தியில் நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடியவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறதுமாய் பிதாவோடும் குமாரன் புறப்படுவதுமாய் பிதாவோடும் குமாரன் கூட சோதரிக்கப்பட்டவருமாய் தீர்க்கதரிசி மூலமாக ஒருத்தருக்கு விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசு பொதுவான அப்போஸ்தலர் விசுவாசிக்கிறேன். பாவமனைக்கு ஞானத்தை அழைக்கிறேன். மயத்தோடும் மறுமைக்கு காத்திருக்கிறேன். ஆமென். சபையார் தயவு செய்து அமருங்கள். இப்பொழுது பாடகர் குழுவினர் சிறப்பு பாடல் பாடுவார்கள். உயிர்
பாடின பாடகர் குழுவினருக்கு நன்றி சொல்கிறேன். திருச்சபை மக்கள் அறிய வேண்டிய ஒரு சில அறிவிப்புகளை நினைவுபடுத்துகிறேன். உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகை இரண்டாவது வழிபாடு காலை 9 மணிக்கு நடைபெறும். இந்த இரண்டாவது வழிபாட்டில் திருமுழுக்கு பெறுவதற்கு ஆயத்தப்படுபவர்கள் ஆயத்தமாக வர அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். திருமுழுக்கு மற்றும் திருவிருந்து வழிபாடாக இரண்டாவது வழிபாடு நடைபெறும். கீழமாத்தூர் கிராம ஆலயத்தில் காலை 7 மணிக்கு திருவிருந்து வழிபாடு நடைபெறும். செவ்வாய்க்கிழமை நடைபெறுகின்ற பெண்கள் ஜெபம் தவறாமல் வருகின்ற காலங்களிலே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஆலயத்தில் பெண்கள் ஜெபம் நடைபெறும். வெள்ளிக்கிழமை மாலை வழிபாடு வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஆலயத்தில் நடைபெறும். பங்கு பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு கூட அழைக்கின்றேன். 11ஆம் தேதி சனிக்கிழமை மாதத்தின் 2வது சனிக்கிழமை என்பதனால் மாதாந்திர உபவாச ஜெபம் ஆலயத்தில் நடைபெறும். உபவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு கூட அழைக்கின்றேன். ஏப்ரல் 11ஆம் தேதி 2வது சனிக்கிழமை அன்று இந்த மாதத்திற்குரிய ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் திருமண முன் ஆலோசனை பயிற்சி வகுப்பு பசுமலை ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இருக்கின்ற சிற்றாலயத்தில் நடைபெறும். அதற்குரிய விண்ணப்ப படிவங்கள் என்னிடத்தில் உண்டு. திருமணத்திற்கு ஆயத்தப்படுகின்ற வாலிப பிள்ளைகள் இந்த திருமண முன் ஆலோசனை பயிற்சியிலே பங்கு பெற அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 12ஆம் தேதி ஆலய வழிபாடு நிறைவு பெற்ற பிற்பாடு கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் நம்முடைய ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூலமாக நடத்தப்பட இருக்கின்றது. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்து அருமையான பிள்ளைகள் இந்த கேரியர் கைடன்ஸில் நீங்கள் பங்கு பெற்று எதிர்காலத்தை குறித்ததான நல்ல ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை அன்போடு கூட அழைக்கின்றோம். நம்முடைய ஆலயத்தை சார்ந்த திரு வனராஜன் அவர்களுடைய குழுவினர் நாம் முதல்வன் திட்டத்திலே பணியாற்றுகின்ற அன்பு சகோதரர்களோடு கூட இணைந்து இந்த கேரியர் கைடன்ஸை கொடுக்க இருக்கின்றார்கள். ஆகவே வாலிப பிள்ளைகள் இதை தவறாமல் பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். அருகாமையில் இருக்கின்ற ஆலயங்களுக்கும் இந்த அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எதிர்காலத்தை குறித்த திட்டங்களை தீர்மானித்துக் கொள்ள வாலிப பிள்ளைகளை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். கீழமாத்தூர் கிராம ஆலயத்திற்கு பலவிதங்களிலே உதவி செய்த திருச்சபை மக்களை இந்த நாளிலும் அன்போடு கூட வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக அதனுடைய சிறு சிறு பணிகளை கூட திருச்சபை மக்கள் உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகள் மூலமாக தாங்கி இருக்கின்றீர்கள். பெயிண்டிங் ஒர்க் செய்வதற்காக தங்களுடைய உதாரத்துவமான காணிக்கையை கொடுத்த அருமையான திருச்சபை மக்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். பெயிண்டிங் ஒர்க்குக்காக தங்களுடைய குடும்பத்தின் சார்பிலே காணிக்கைகளை கொடுத்து உதவின திரு சாந்தகுமார் எபினேசர் அவர்களுடைய குடும்பத்திற்கு நன்றி சொல்லுகின்றேன். அதே போல் பெயர் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி விரும்பி கொடுத்த அருமையான குடும்பத்தினர் அவர்களோடு கூட திருமதி க்ளோரி சுகிர்தா அவர்களுடைய குடும்பத்தினர் இவர்களுடைய காணிக்கையின் மூலமாக மின் இணைப்புக்குரிய எர்த் ராட் அந்த பணிகள் முழுமை பெற்றிருக்கின்றது. அதே போல் திரு ஆண்ட்ரூ செல்வகுமார் அவர்களுடைய குடும்பத்தின் சார்பிலே டெம்பரவரி இபி கனெக்ஷன் அது டேரிஃப் மற்றும் நேம் சேஞ்ச் அதற்குரிய அலுவலகத்திற்குரிய மின் கட்டணங்கள் மற்றும் அதற்குரிய செலவினங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்விதமாக
சின்ன சின்ன காரியங்களை கூட உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகள் மூலமாக தாங்கின அருமையான திருச்சபையின் மக்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஓரளவிற்கு கீழமாத்தூர் கிராம ஆலயத்தினுடைய தேவைகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த ஆலயத்திலே தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் வெள்ளிக்கிழமை ஆராதனையும் நடைபெறுவதற்கு முயற்சித்திருக்கின்றோம். ஆகவே உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப ஜெபங்களிலே ஜெபியுங்கள். அந்த கிராமத்தை சுற்றியுள்ள அநேக சுற்றுப்புற கிராமத்திலிருந்து ஒரு சிலர் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஒரு வளர்ச்சி பாதையிலே கீழமாத்தூர் கிராம ஆலயத்தினுடைய பயணம் அமைந்திருக்கின்றதை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து உங்களுடைய ஜெபம், உங்களுடைய அர்ப்பணிப்பின் மூலமாய் ஒரு நல்ல கிராம சபையை இந்த மேலவாசல் ஆலயத்திற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். இந்த புதிய நிதி ஆண்டிலிருந்து அந்த கிராம ஆலயத்தினுடைய வரவு செலவுகள் முறைப்படுத்தப்பட்டு திருமண்டல நம்முடைய ஒவ்வொரு மாதாந்திர கணக்குகளை முடிப்பதைப் போல அந்த வரவு செலவுகளையும் நாம் முடிப்பதற்கு இந்த புதிய நிதி ஆண்டிலிருந்து நாம் ஆயத்தப்படுகின்றோம். ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கிராம சபையாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறபடினாலே தொடர்ந்து உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப ஜெபங்களிலே கீழமாத்தூர் ஆலய வளர்ச்சிக்காக ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகைக்காக பல விதங்களிலே அலங்காரம் செய்வதற்கு உதவினவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆலயத்தின் பலிபீட பகுதியிலே தங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகள் மூலமாக அலங்கரிப்பதற்கு உதவிய திரு ஜே.வி. அசோகன் அவர்களுடைய குடும்பத்தினர், திரு ஜே. ஆலன் பிரிட்டோ அவர்களுடைய குடும்பத்தினர், திருமதி ஆக்னஸ் அஜிதா மேரி அவருடைய குடும்பத்தினருக்கு நன்றி சொல்லுகின்றோம். அதே போல் ஆலயத்தினுடைய உள்பகுதியிலே பூ அலங்காரம் செய்வதற்கு தங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளை கொடுத்து உதவிய சத்யா நிறுவனங்களுடைய பொது மேலாளர் திரு எஸ். வில்சன் அவர்களுடைய குடும்பத்திற்கும், டாக்டர் எஸ்.வி.ஆர். சஞ்சீவி ராஜா ஐயா அவர்களுடைய குடும்பத்திற்கும் நன்றி சொல்லுகின்றோம். அதே போல் ஆலயத்தினுடைய மின் விளக்கு அலங்காரம் செய்வதற்கு தங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளை கொடுத்து உதவிய சீமான் ப்ரமோட்டர்ஸ் உரிமையாளர் திரு ஐயப்பன் சவுந்தரராஜன் அவர்களுக்கும், திரு பி. இம்மானுவேல் தனபாலன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் நாம் நன்றி சொல்லுகின்றோம். அதே போல் இந்த பணிகளிலே நேற்றைய தினம் முழுமையும் இந்த அலங்கரிப்பு பணிகளிலே ஈடுபட்ட வாலிபர் ஐக்கிய சங்க பொறுப்பாளர் மற்றும் வாலிபர்கள் அனைவருக்கும் குருவானவராக நன்றி தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போல் கூடுதலான பிளாஸ்டிக் சேர்ஸ் கொடுத்து உதவிய அன்னை வேளாங்கண்ணி உதவி உரிமையாளர் திரு ஞானசேகர் அவர்களுக்கும் நன்றி சொல்லுகின்றோம். இந்த உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகையிலே பலவிதங்களிலே தங்களுடைய உழைப்பை கொடுத்த ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உயிர்த்தெழுந்த நாமத்திலே இவர்கள் அனைவரையும் ஆளுகை செய்வதாக. வருகின்ற வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண கீழமாத்தூர் ஆலயத்திலே ஏற்கனவே மர வேலைப்பாடுகளோடு பலிபீடம் மற்றும் திருமேசைகள் அமைப்பு இருந்தபடியினாலே கிட்டத்தட்ட 2-3 மாத காலங்கள் அந்த மர அமைப்பிலேயே அந்த பலிபீடத்தை அமைத்திருந்தோம். தற்போது அதற்குரிய ஆல்டர் கிளாத் வாங்குவதற்குரிய முயற்சியில் ஈடுபட்டு இன்றைக்கு ஒரு புதிய வெள்ளை வண்ணம் பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கின்றது. காலம் சென்ற திரு ஜோயல் தங்கம் அவர்களுடைய நினைவாக அவர்களுடைய பிள்ளைகள் திருமதி ஜே. ஃபெலிசியா அண்ட் ஜே. சிந்தியா அவர்களுடைய குடும்பத்தின் சார்பிலே இந்த வெள்ளை வண்ணம் அர்ப்பணித்திருக்கின்றார்கள். இன்னும் 3 வண்ணங்கள் தேவைப்படுகின்றது. ஒரு வண்ணத்தை தயாரிப்பதற்கு 15,000 ரூபாய் செலவாகின்றது. ஒருவேளை உங்களுடைய குடும்பங்களின் சார்பிலே நீங்கள் கொடுக்க விரும்பினால் கொடுக்கலாம். அவர்கள் தூத்துக்குடியை சார்ந்த அருமையான அதை தையல் நிபுணர்
நேரடியாக வந்து அளவெடுத்து அதை நமக்கு செய்து நேற்றைய தினத்திலே கொடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆல்டர் கிளாத் இப்பொழுது அர்ப்பணித்திருக்கிற அந்த அன்பு குடும்பத்திற்கும் நாம் நன்றியோடு கூட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் இந்த தேவைகளை மாத்திரம் சந்திக்க விரும்புபவர்கள் என்னை தொடர்பு கொள்ளும்படியாகவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கும் வண்ணமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று 67வது கீர்த்தனை ஆமேன் அல்லேலியா என்று தொடங்கும் கீர்த்தனை, அதைத் தொடர்ந்து 388வது கீர்த்தனை யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் என்ற கீர்த்தனை பாடல்களை பாடுவோம். அப்பொழுது நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். Hallelujah.
நாம் யாவரும் 40ஆம் பக்கத்தில் உள்ள முதலாவது லித்தானியா ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து எடுப்போம். நாற்பத்தி 45வது பக்கத்தில் உள்ள ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து எடுப்போம். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசன தண்டையில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உமது அருமையான குமாரன் இரத்தத்தினால் எங்களுக்கு உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்திரராயினும் அவர் மூலமாக மண்டை வருகிறோம். எங்களையும் எங்கள் அர்ப்பணிப்புகளையும் உம்முடைய நாம மகிமைக்காக அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாகி தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியில் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். தொடர்ந்து நாம் யாவரும் 40ஆம் பக்கத்தில் உள்ள முதலாவது லித்தானியா ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து எடுப்போம். எல்லா மனிதருக்காகவும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் செய்து தோத்திரங்களை செலுத்த வேண்டும் என்று கற்பித்தருளிய சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்கும் உள்ள திருச்சபைக்கு கடவுளில் உண்மையும் ஐக்கியம் ஏக சிந்தையும் உள்ள மனதை இடைவிடாமல் அருளிச் செய்யும். உம்முடைய திருநாமத்தை அறிக்கையிடுகிற யாவரும் உமது பரிசுத்த வசனத்தின் சத்தியத்தை குறித்து இசைந்த மனதுள்ளவர்களாய் இருந்து தைரியத்தோடும் உண்மையோடும் அதற்கு சாட்சி பகிர அனுக்கிரகம் செய்யும். சகல தேசத்தாரையும் நீதியின் பாதையிலும் சமாதான வழியிலும் நடத்தியருளும். நாங்களும் மற்றெல்லா மனிதரும் தேவ பக்தியோடு சாந்தத்தோடும் ஆளப்படும்படி மனிதருடைய விஷயங்களில் அதிகாரம் வைப்பவர்களையும் விசேஷமாக இந்திய குடியரசின் ஜனாதிபதியையும் எங்களை ஆளுகிறவர்களையும் உமது பரிசுத்தமும் சமாதானமுமான ஞானத்தால் நடத்தியருளும். எல்லா பேராயர்களும் குருக்களும் டீக்கன்களும் விசேஷமாக நமது பிரதம பேராயருமான மோஸ்ட் ரெவரண்ட் ரூபன் மார்க் ஐயா அவர்களும் நமது பேராயருமான ரைட் ரெவரண்ட் ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் ஐயா அவர்களும் தங்கள் நடக்கையினாலும் போதகத்தினாலும் சத்தியமும் ஜீவனும் உள்ள உமது பரிசுத்த வசனத்தை பிரசித்தப்படுத்தி உமது பரிசுத்த சாக்கிரமந்துகளை ஒழுங்காயும் செம்மையாயும் கொடுக்க அவர்கள் அனைவருக்கும் உமது கிருபையை அருளிச் செய்யும். சகல தேசருக்குள்ளும் உமது சுவிசேஷம் பரவும்படி உழைத்து வரும் யாவரையும் வழிநடத்தி ஆசிர்வதித்து எல்லா கல்விச்சாலைகளையும் வித்தியாலயங்களையும் வைத்தியசாலைகளையும் உமது ஆவியானவரால் பிரகாசிப்பத்தருளும். உமது பரம ஆதரவினாலே நாங்கள் பஞ்சத்தினின்றும் வறுமை நின்றும் காக்கப்பட்டு பூமியின் நற்பலன்களை அதனதன் காலத்தில் நன்றி அறிதலான இருதயத்தோடு அனுபவிக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்தருளும். உம்முடைய ஜனங்கள் எல்லாரும் விசேஷமாக இவ்விடத்தில் கூடி வந்திருக்கிற இந்த சபையாரும் சாந்த இருதயத்தோடும் தகுந்த வணக்கத்தோடும் உமது பரிசுத்த வசனத்தை கேட்டு உட்கொண்டு தங்கள் வாழ்நாளெல்லாம் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் உமக்கு உத்தம ஊழியம் செய்ய அவர்களுக்கு உமது பரம கிருபையை கொடுத்தருளும். நிலையில்லாத இந்த ஜீவிய காலத்தில் துன்பம் துக்கம் வறுமை வியாதி முதலான உபத்திரவங்களால் வருத்தப்படுகிற யாவரையும் உமது தயவினாலே தேற்றி ஆதரித்தருளும்.
உம்மிடத்தில் விசுவாசமும் பயபக்தியும் உள்ளவர்களாய் ஜீவித்து போன உமது அடியார் எல்லோருக்காகவும் நாங்கள் உம்மை துதித்து அவர்களோடு கூட நாங்களும் உமது பரம ராஜ்யத்தில் பங்கு பெறும்படி அவர்கள் காட்டிய நல் மாதிரியை பின்பற்ற எங்களுக்கு கிருபை செய்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். தொடர்ந்து ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சகல ஞானத்திற்கும் காரணரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன் எங்கள் அவசியங்கள் உமக்கு தெரியும். நாங்கள் அறியாமல் கேட்கிறோம் என்பதும் உமக்கு தெரியும். கடவுளே, எங்களுக்கு பலவீனங்களை பார்த்து இறங்கி நாங்கள் எங்கள் அபாத்திரத்து நிமித்தம் துணிந்து கேட்கக்கூடாதவைகளையும் எங்கள் குருட்டாட்டத்து நிமித்தம் கேட்க தெரியாதவைகளையும் உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களின் நிமித்தம் எங்களுக்கு அணுகியிருத்தருளும். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன்பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாயின் கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவ அப்பமல்லோ கிறிஸ்துவின் திருச்சரீரம் அல்லோ, பாவமனம் கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. சிவகுமாரனின் ஜீவப்பத்தை இன்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. அப்பம் பிட்குதல் பகுதிக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். கிறிஸ்துவின் சரீரம் ரத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் பின்வரும் மன்றாட்டை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு நான் ஆகாரத்தை போஷித்திருக்கிறேன். எங்கள் பாவங்களை மன்னிச்சு நித்திய ஜீவனுக்கு இருக்கிறேன். அளவிடப்படாத நன்மைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரம் ஆத்மா எங்களை பரிசுத்த ஜீவன பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாம் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த பேச தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தத்திற்கு எங்கள் மறுமொழிகளை கருது புரியும்.
கடைசியில் நாங்கள் பரிசுத்தவான்களோடு அடையத்தக்கதாக இவ்வுலகத்திலும் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடு பரிசுத்தாவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலம் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாய் வேண்டிக் ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களும் உண்டாவதாக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து எங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அருள் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியும் ஆகிய திரியே கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோடு இருந்து என்றென்றைக்கும் உங்களில் நிலைத்திருக்க கடவது. வழிபாடு நிறைவு பெற்ற பிற்பாடு அனைவருக்கும் ஈஸ்டர் கேக் மற்றும் தேநீர் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. பங்கு பெற்று செல்ல அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வழிபாட்டு நிறைவு பவனி பாடலாக 261வது பாமாலை எல்லாருக்கும் உன்னதர் என்று தொடங்கும் பாமாலை பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். வென்றேறி போகவே வென்றேறி போகவே
பிறந்தோ நீரோ வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. உலர்ந்த எலும்புகளை உயிருள்ளதாக்கி நம்பிக்கையற்றவர்களை புதிய துளிர்விடும் நம்பிக்கைக்குள்ளாய் வழிநடத்துகின்ற உயிர்த்தெழுந்த அன்பின் ஆண்டவரே, உம்முடைய ஆற்றல் இன்றைக்கும் எங்களோடு தங்கியிருக்கின்றதை உணர்ந்தவர்களாய் புரிந்து கொண்டவர்களாய் இந்த உலகத்திற்குள் புறப்பட்டு செல்கிறோம். அவர் இங்கே இல்லை, மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்ற உண்மையை உலகிற்கு பறைசாற்றுகின்ற திருச்சபையாய் அர்ப்பணிப்போடு கூட இந்த உலகத்திற்குள் அடியெடுத்து வைக்கிறோம். ஆண்டவர் எங்களை ஆற்றல் படுத்தும். தொடர்ந்து உம்முடைய ஆளுகை உயிர்த்தெழுந்த வல்லமையினால் எங்கள் அனைவரையும் நிறைத்து ஆளுகை செய்ய வேண்டும் என்று உயிர்த்தநாதர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடே சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.